அறியும். தைப்பூசம் பார்க்கும் பொழுதுங்க பெரிய ஒரு கொண்டாட்டம், எல்லாரும் கொண்டாடுவார்கள் அமாவாள்லியா. தைப்பூசத்துக்கு ரொம்ப ஆளுங்க காவடிலாம் எடுக்கிறது உண்டு. பால் குடம் எடுக்கலாம், காவடி எடுக்கலாம். இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எல்லாம் ரெண்டும் செய்யுங்க. சிலவங்க அளவு காவடி எடுப்பாங்க, அது அவங்க வேண்டுதலை பொறுத்து தான் நீங்கள் காவடியை எடுப்பீங்க அம்மாவா. சிலவங்க அளவு குத்துறது உண்டு. இப்போ சில கேள்வி வரும், அளவு குத்தலாமா, உடம்பு பெரிய பெரிய அளவு இருக்குது, உடம்பை புண்ணாக்கி இதெல்லாம் செய்யலாமா அப்படிலாம் வரும் பாருங்கள். தைப்பூசம் ஸ்கந்த புராணம் சொல்லலாம். இல்லைன்னா மகான்கள் மகினர்கள் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தைப்பூசத்தில் முடிந்த அளவு வாயில் அளவு குத்திக்குங்க. வாயில் அளவு குத்தலாம், நாக்கு அளவு குத்தலாம். இது ஒன்று செஞ்சால் போதுமானது. உடம்பை புண்ணாக்குறது, பெரிய பெரிய அளவு குத்துறது, இதெல்லாம் செய்கிறது வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேண்டியிருப்பீங்க தானே, முருகா இப்படி நான் உடம்பெல்லாம் அளவு கொடுத்து பெரிய அளவு குத்தி நான் அப்படி வேண்டியிருப்பீங்க. நீங்கள் அப்படி வேண்டியிருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறது எந்த விதமான தப்பு கிடையாது. ஆனால் அதிலிருந்து ஏதாவது பிரச்சனைகளோ சங்கடங்களோ ஏதாவது வந்துருச்சுன்னா யார் மேலேயும் பழி போடக்கூடாது. நீங்கள் சொந்தமாக தேடினது நீங்கள் தான் அனுபவிக்கணும். அப்போ நம்ம சொல்லக்கூடாது முருகப்பெருமானை தண்டிச்சிட்டாரு, இவர் தண்டிச்சிட்டாரு, அதெல்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் பெரிய இதில் செஞ்சீங்கன்னா வேண்டுதலை நீங்கள் செஞ்சே தான் ஆகணும். நீங்கள் வேண்டியிருக்கீங்க அதுமாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் அது வரக்கூடிய விளைவுகள் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் தான் ஏற்றுக்கணும், தவிர வேறு யார் மேலேயும் பழி போடக்கூடாது. அப்போ நம்ம சமயம் என்ன சொல்கிறதுன்னா, நாக்கு அளவு போடலாம், வாய் அளவு போடலாம், சின்ன அளவு போடலாம், இது ரெண்டு போட்டுக்கலாம், தாராளமாக போடலாம். இது எதுக்கு போடணும், அளவு எதுக்கு குத்தணும்? இந்த வாயினால் நிறைய கட்டது தான் பேசுகிறோம் ஆமாவா, நிறைய கட்டது தான் பேசுகிறோம், நல்லது பேசுகிறது கிடையாது. அப்போ முருகா இந்த அளவு குத்தி நான் எத்தனையோ குடும்பத்தை சங்கடம் பண்ணியிருப்பேன், தேவையில்லாத விஷயத்தை பேசியிருப்பேன், என்னோடய ஆணவம் அகங்காரம் அறியாமல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஆளை தாக்கியிருப்பேன். என்னை மன்னிச்சுக்கோ, இந்த வாய் தானே பேசினேன், இதுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் முருகா. இதுக்கப்புறம் இது ஒழுங்காக இருக்கணும், இது சிந்தனை ஒழுங்காக இருக்கணும், இதையும் நான் உனக்கு நான் அர்ப்பணம் பண்ணுறேன் சொல்லி முருகப்பெருமானோட வேல் எடுத்து குத்தும். இதை நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், இதுக்கப்புறம் இதெல்லாம் நான் செய்யக்கூடாது முருகா. அப்படி இருக்காது தான் வாய் அளவு நாக்களவெல்லாம் குத்துவாங்க. உங்களை ஒழுக்கம் படுத்துறதுக்கு தானே. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, யாரையும் குறை சொல்லலை, யாரையும் புறன்னு சொல்லலை, யாரையும் நான் கெடுக்கலை, எல்லாரையும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுவர்கள் நீங்கள் அளவெல்லாம் குத்த தேவையில்லை. நீங்கள் நல்லா தானே செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கே தெரியுமே. இல்லைன்னா நான் சரியாகணும், நான் சரியாக இருக்கணும், இதுக்கப்புறமும் சரியாக இருக்கணும், இல்லைனா வரக்கூடிய காலகட்டத்திலையும் நான் கட்டதே பேசக்கூடாது, கட்டதே நினைக்கக்கூடாது, அதுக்காகவே நான் இப்போயே அளவு குத்துறேன் அப்படி நீங்கள் தாராளமாக அளவு குத்தலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் அளவு குத்துறது தைப்பூசத்தில் இது ஒரு அங்கம் தான். விருப்பம் இருந்தால் செய்யுங்க, பெருசாக செய்ய வேண்டாம். வேண்டி இருந்தால் பெரிய அளவு குத்தணும், உடம்பு போகிற அளவு கொடுத்தணும், அப்படி வேண்டி இருந்தால் நீங்கள் செய்யலாம். அதனால் அதிலிருந்து வரக்கூடிய பின் விளைவுகள் எல்லாம் நீங்கள் தான் சந்திக்கணும், யார் மேலேயும் பழி போடக்கூடாது. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க.